வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் நம்ம ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னன்றதை பார்ப்போம். இந்த இதில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு கொண்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, அரவிந்தன் ஒருத்தர் இந்த இதில் இருக்கார். அவர் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. இது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியோட பேர் ஏபிசி மோட்டார்ஸ். இப்போ இந்த அரவிந்துக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சந்தோஷ். அந்த சந்தோஷ் இப்போ என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த கம்பெனி ஏபிசி மோட்டார்ஸில் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி நம்ம இந்த கம்பெனியோட பார்ட்னராக மாறிடலாமான்னு யோசிக்கிறாரு. இப்போ இந்த சந்தோஷன்றவர் இந்த ஏபிசி மோட்டார்ஸோட ஷேர்ஸை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் இப்போ இந்த ஷேர்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணுன்றதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷேர்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவர் கம்பெனியோட அனாலிசிஸ் பண்ணணும். இந்த கம்பெனிக்கு என்ன பிஸ்னஸ் மாடல் இருக்குது, இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுது, இந்த கம்பெனிக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கா இல்லையா, அப்புறம் இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் கூடலாம் காம்படிட் பண்ணுற அளவுக்கு இந்த கம்பெனிக்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கான்றதை பார்க்கணும். அப்புறம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கணும். அப்புறம் இந்த கம்பெனி ஃபேர் வேல்யூவில் இந்த ஷேர் கிடைக்குதான்றதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஷேர்ஸை வாங்கணுமா இல்லை வேணாமான்றதை டிசைட் பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்டர். இப்போ இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு கம்பெனியை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸும் பண்ணிட்டு தான் ஒரு ஷேரவே வாங்குவாங்க. இதை மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் இந்தமாதிரி அனாலிசிஸ் பண்ணிட்டு ஸ்டாக்கை வாங்குவாங்க. இந்த அனாலிசிஸ்க்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஒரு இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கை வாங்கணுமா இல்லை கூடாதான்றதை பற்றி யோசிப்பாங்க. அடுத்ததாக நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வெறும் 2 டைப் தான் இருக்குது. அதில் ஒன்று குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இந்த 2 வச்சு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால், நீங்கள் இந்த இதில் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கம்பெனியோட ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கம்பெனிக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குமான்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் இந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவ்னஸ் இருக்குமான்றதை பார்க்கணும். அவங்க காம்படிட்டர்ஸு கூட காம்படிட் பண்ண முடியுமான்றதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இந்த கம்பெனி நியூ டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களான்றதையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரோட பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் எவ்வளோ சேலரியாக வாங்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிச்சுன்னா அது கம்பெனிக்கு ஒரு பேட் சைன். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் எல்லாமே நியூமெரிக்கல் டேட்டாஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த இதில் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கணும், அப்புறம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்க்கணும். இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் மூலியமாக தான் ஒரு ஸ்டாக் ஃபேர்லி வேல்யூடாக இல்லை ஓவர் வேல்யூடான்னு தெரிஞ்சுக்க முடியும்.